ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மொபைல் ஃபோனில் இருந்து குட்டி குட்டி டிசைன்ஸ் மோட்டிஃப் இதெல்லாம் வந்து கிளாத்தில் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுனும் ட்ரேசிங் பேப்பர் வச்சு கிளாத்தில் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா பின்ட்ரெஸ்ட் ஆப் வரும். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமே உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி கேட்கும். அது கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நிறையா ஃபீல்டில் இருந்து ஃபுட்டு பற்றி, ஃபேஷன்ஸ் பற்றி, எம்ப்ராய்டரி பற்றி, அந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்டில் இருந்து உங்களுக்கு வீடியோஸு, ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போது ஆரி எம்ப்ராய்டரி தான், அதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ வந்து டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால நீங்கள் அந்த சர்ச் பாரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரி சிம்பிள் மோட்டிவ் டிசைன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வீடியோவும் வரும், ஃபோட்டோஸும் வரும். நமக்கு தேவைப்படுற டிசைன்ஸை வந்து அதுலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் ஆரி மோட்டிவ் அப்படின்னு சர்ச் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நிறைய ஃபோட்டோஸ் வருது. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மோட்டிஃபை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த 3 டாட் பட்டன் இருக்குது பாருங்களேன் சைடில், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து டவுன்லோட் இமேஜின்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். சேவ் பண்ணிடுங்க. இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். இப்போ இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை வந்து எப்படி வந்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. மொபைல் ஃபோனை கிளாத்துக்கு கீழே வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். நீங்கள் வந்து அது மேலேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி மோட்டிஃபாக இருக்கிறத மட்டும் நீங்கள் மொபைலில் வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி பெரிய டிசைன்ஸ் அப்படின்றப்ப நீங்கள் வந்து நெட் சென்டரில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனில் வந்து ட்ரேஸ் எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஷேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து வால்பேப்பரில் கூட செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு நகராது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடில் வந்து ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பட்டர் ஷீட், அதாவது ட்ரேசிங் பேப்பர். இந்த மாதிரி லாங்கான ஷீட்டாகவும் இருக்குது, A4 ஷீட் சைஸ்லையும் இருக்குது. உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது வாங்கிக்கோங்க. இந்த ஷீட் வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு 12 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க டிசைன் வந்து என்ன சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்து கட் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோனில் இருந்து எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷீட்டில் உள்ள ஒரு டிசைனை நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு நோட் பேப்பரில் வந்து நான் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டணுன்றதுக்காக ஒரு டிசைன் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஷீட்டில் உள்ள டிசைனை வந்து எப்படி வந்து ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றத காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ என்ன டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைனை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பட்டர் ஷீட் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஷீட்டை வந்து அது மேலே வச்சிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுதுன்னு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து வரைகிறப்ப பென்சில்லையும் வரையலாம், பேனாலையும் வரையலாம். பென்சிலில் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா பெரிய மோட்டிஃபாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப தின்னாக இருக்க லேயர்லாம் வரைய போகிறீங்க அப்படின்னா பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பான பென்சிலாக எடுத்துகிட்டு அதில் வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து ஐப்ரோ எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வரும். ஒரு ஃபீமேலோட ஃபேஸ் வந்து வரையணும் அப்படின்னா நீங்கள் வந்து பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரா பண்ணுங்கள். இப்போ காட்டுற இந்த ஷீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஷீட்னு சொல்லுவோம். இது வந்து ஆரி ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணணும். ஒயிட் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று. இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்க கிளாத்துலலாம் ஒயிட் கலர் ஷீட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிஃப் வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஷீட்டை வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து பாப்ளின் கிளாத்து ஒயிட் கலர் கிளாத் வந்து யூஸ் பண்ணுறனால எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். அந்த எல்லோ கலர் ஷீட்டை எடுத்துகிட்டு அந்த ஷீட்டுக்கு மேலே கிளாத் மேலே வந்து கார்பன் ஷீட்டை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிசைன் வரைஞ்சி வச்சுருக்க
அந்த பட்டர் ஷீட்டை வந்து அந்த கார்பன் ஷீட்டுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் குண்டூசி வந்து 2 பக்கமும் கூட பின் பண்ணிக்கலாம். பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க பென்சிலில் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, கொஞ்சம் மைல்டாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போது நீங்கள் வந்து ஒரு மோட்டிஃப் வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பென்சிலை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து கார்பன் ஷீட் வச்சு ட்ரேசிங் பேப்பரில் கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணுறப்ப பெனில் வந்து ட்ரேஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேஸை எடுக்கிறப்பையும் பென்சில்லையே மார்க் பண்ணிவிட்டு அடுத்ததும் கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணுறப்பையும் பென்சில்லே வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா எந்தெந்த பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பென்சிலில் போட்டுட்டு அடுத்தது வந்து பேனாவில் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னு உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெனில் வந்து மார்க் பண்ணுங்கள். ஃபுல்லாக மார்க் பண்ணி முடித்ததும் நீங்கள் போட்டிருக்க டிசைன் அப்படியே வந்து கிளாத்தில் வந்து ட்ரேஸ் ஆகிடும். ட்ரேசிங் பேப்பரையும் கார்பன் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட மோட்டிஃப் அப்படியே வந்து கிளாத்தில் ட்ரேஸ் ஆகிடும். இப்போது ட்ரேசிங் பேப்பர் வச்சு கிளாத்தில் எப்படி டிசைன்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.